முள்ளிவாய்க்கால். இது ஒரு சாதாரண கிராமத்தின் பெயர் கிடையாது. ஈழத்தமிழினம் கடந்த 2009ஆம் ஆண்டு அனுபவித்த வேதனைகளினுடைய ஒட்டுமொத்த வடிவமாகும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் கிராமத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போரின் போது பல லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதி முள்ளிவாய்க்காலாகும். இந்த முள்ளிவாய்க்கால் உலக தமிழர்கள் தங்களுடைய அவலத்தினுடைய ஒரு குறியீடாக இன்று வரை நினைவேந்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் உலகமெங்கிலும் பறந்து வாழுகின்ற நிலையில் தங்களுடைய நினைவு கூறுகின்ற உரிமையை உரித்துடையதாக்கும் வகையில் தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம், கனடாவில் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம், அதுபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல முள்ளிவாய்க்கால் மண்ணில் தற்காலிகமாக ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அவை அடிக்கடி அழிவுக்குட்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். அதேபோலதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னமும் அழிக்கப்பட்டிருந்ததும், அதேபோல கனடாவில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் சேதமாக்கப்பட்டதும் நீங்கள் அறிந்த வரலாறாகும். இந்த வரலாற்றின் தடங்களில் இப்போது ஈழத்தமிழர்களுடைய நினைவு கூறுகின்ற உரிமையை உரித்துடையதாக்கும் வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் இயக்கச்சியில் அமைந்துள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட நினைவு தூவிகளோடு இப்போது முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னமும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக ஈழத்தமிழினம் கடந்து வந்த வலிகள் நிறைந்த பாதையின் ஒரு அங்கமாக அதனை நினைவேந்துகின்ற அல்லது அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு முயற்சியாக இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னங்கள் அழிக்கப்படுகின்ற நிலையில் இப்போது ரீச்சா வளாகத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்கள் கடந்து வந்த வலி மிகுந்த பாதைகளில் முள்ளிவாய்க்கால் என்பது மறக்க முடியாதது. குறிப்பாக பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட அதே வேளை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளும் இந்த முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியில் கொல்லப்பட்டார்கள் என்பது நினைவு கூறத்தக்கதாகும். அந்த வகையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய 2009ஆம் ஆண்டின் இன அழிப்பு போரையும் ஈழத்தமிழ் சமூகம் எதிர்கொண்ட மிகப்பெரிய இன சுத்திகரிப்பையும் ஒரு மனித பேரவலத்தின் சாட்சியமாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் ரீச்சா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அன்று உலகம் மௌனியாக நிற்க ஈழத்தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினுடைய ஒரு அடையாளமாக ரீச்சாவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நினைவிடம் அங்கே வருகை தருகின்ற ஒவ்வொருவரிடமும் முள்ளிவாய்க்கால் பேரவலம் தொடர்பாகவும் அந்த காலப்பகுதியில் கொன்று ஒழிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான செய்தியையும் உலகத்தினுடைய ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்களுக்கும் அங்கு வருகின்ற புதிய தலைமுறையைச் சேர்ந்த குழந்தைகளுக்கும் நினைவுறுத்திக் கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம். உண்மையில் ரீச்சா வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நினைவு சின்னமானது ஒரு வரலாற்று கடத்துகையின் அடையாளமாகும். ஈழத்தமிழ் சமூகம் தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய வலிகளையும் வரலாறுகளையும் பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடு உடையது என்ற தார்மீக பொறுப்புடன் ரீச்சா வளாகத்திலும் இந்த நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இலவே குறிப்பிட்டது போல முள்ளிவாய்க்கால் முற்றம் இந்தியாவின் தஞ்சாவூரிலே அமைக்கப்பட்டிருப்பதும், கனடாவில் முள்ளிவாய்க்கால் நினைவிடம் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருப்பதும், அதேபோல தாயகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் முள்ளிவாய்க்கால் நிலப்பரப்பிலும் தூவி அமைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இவை அடிக்கடி சேதத்திற்கு உட்படுத்தப்படுகின்ற நிலையில் ஒரு தனியார் நிறுவனமாக ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று பதிவுகளை சுமந்து நிற்கின்ற ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையினுடைய வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தொடர்பாக ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையின் உரிமையாளர் பாஸ்கரன் கந்தையா இப்படியாக தமது மனப்பதிவுகளை வெளியிடுகிறார். வணக்கம், நான் உங்கள் பிகே. ரீச்சாவில் நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு புதுப்புதான விடயங்கள் வருகிறது கொண்டு வாரம். இதில் தேசம் சார்ந்து, தேசியம் சார்ந்து, மக்கள் சார்ந்து, களியாட்டங்கள் சார்ந்து, விளையாட்டுக்கள் சார்ந்து, சின்ன பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படி நிறைய விடயங்கள் போகுது. என்ன எப்படித்தான் கொண்டு போனாலும் எங்களுடைய கடந்த கால வரலாறுகளை நாங்கள் பொக்கிஷப்படுத்த வேண்டும், ஆவணப்படுத்த வேண்டும். அதை அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்த வேண்டும்.
இப்படியான சம்பவங்கள் நடந்தது போன அந்த விஷயங்கள் வந்து வெளியில் தெரியணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நிறைய விஷயங்களை என்னுடைய தகுதிக்கு மீறி என்னுடைய இருக்கு மீறி என்னுடைய எல்லாத்துக்கும் மீறி நான் இதை வச்சு செய்கிறேன். காரணம் வந்து ஒன்று தான், எங்களுடைய எல்லோருடைய இறுதி இலக்கம் வந்து இனத்தின் மீது பற்றும் மண் மீது பாசமும் கொண்டு பயணிக்க வேணும் என்றதான். நாங்கள் எப்பொழுதும் வந்து தமிழர்களாக இருக்கணும். வரலாற்றில் வந்து எங்களுக்கு நடந்த இழப்புகள் கொடுமைகள் எல்லாத்தையும் வந்து ஆவணப்படுத்த வேணும். அந்த ஒரு நோக்கம்தான். இது தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை வியாபாரம் நினைக்கலாம், அல்ல வேறு மாதிரி என்ன மாதிரி கொச்சப்படுத்தலாமா அந்த மாதிரி எல்லாம் நினைக்கலாம். அதெல்லாம் பற்றி எனக்கு எந்த விதத்திலையும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் செய்யக்கூடிய பணிகளை வந்து நான் செவ்வனே செய்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இது எல்லாத்தையும் முன்னெடுத்து கொண்டு போகிறேன். ஸோ இதுகள் வந்து உள்நாட்டு மக்கள் இல்லை வெளிநாட்டு மக்கள் கூட வரையிக்கல இந்த மாதிரியான விடயங்களை வந்து இங்கே வந்து பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். இதில் எல்லாத்துக்கும் வந்து ஆங்கிலத்தில், சகோதர மொழியில், தமிழில் எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருக்கிறோம். வாசித்து தெரிஞ்சு கொள்றதுக்காக இப்படியான ஒரு விஷயத்தை வந்து ரீச் ஆகல முன்னெடுத்திருக்கிறேன். இனி கேட்கலாமே, இனி இங்கே நாங்கள் செய்யலாதா அறியா அப்படியான்னு அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. பட் எனக்கு நான் செய்கிற வேலையில் வந்து எனக்கு ஒரு மன நிறைவடை கிடைக்குது. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஏதோ ஒன்று செய்கிறேன் ஒரு நம்பிக்கையோடு உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவுகளில் ஊறும் கொடுங்காலம் ஒன்றின் கொலைக்களம். 21ஆம் நூற்றாண்டின் அதிபயங்கரமான ஓர் இனப்படுகொலையின் உதிரம் நிறைந்த நினைவிடம் இது. ஸ்ரீலங்காவிற்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் இடையில் தமது பூர்வீக தாயக நிலப்பகுதியில் தமக்கான சுயாட்சியை கோரிய வரலாறு கொண்ட ஈழத்தமிழர்களை உலகின் பல வல்லாதிக்க சக்திகளின் துணையோடு கந்தக காற்றில் மனித வேட்டையாடிய பெருந்துயரின் கதை இது. கிழக்கில் வீரமுனை தொடங்கி வடக்கில் வல்வெட்டித்துறை வரையாக வரலாற்று வழிநடுகிலும் கிராமம் கிராமமாக நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளின் இறுதி வடிவமாக நந்திக்கடல் ஓரம் முழுவதும் பல லட்சம் ஈழத்தமிழர்களின் செங்குருதி சிந்தி கிடந்த பேரவலம் ஒன்றின் நினைவிடம் இது. உலகத்தின் மனிதாபிமான கண்கள் குருடாகி போன நாட்களவை. உலக ஜனநாயகம் சிறங்காகி சீழ்பிடித்த காலம் அது. உலக ஊடகங்கள் தமது அறத்தை குழி தோண்டி புதைத்து ஒரு மௌனத்தை போர்த்திய நேரம் அது. மனிதாபிமான நிறுவனங்கள் அனைத்தும் காது பொத்தி வாய்மூடி கைகளை தாமே இறுகி கட்டிக்கொண்டு கொடுங்காலம் அது. உலக நாடுகள் ஒவ்வொன்றும் வட்கி தலைகுனிய வேண்டிய மனித பேரவலம் ஒன்று நிகழ்த்தப்பட்ட நினைவுகளில் காலம் ஆடி முடித்த சதி விளையாட்டில் பலி கொள்ளப்பட்ட நம் சனங்களையும் கொடு நஞ்சுரைத்து கொல்லப்பட்ட குழந்தைகளையும் அஞ்சலிக்கும் இடம் இது. உலகம் இது போன்றதொரு பேரழிவை இனி ஒரு போதும் காணக்கூடாது என அந்த பிரபஞ்ச பேராற்றலை வேண்டி நிற்க வேண்டும். அதிகார வரிகொண்டு ஓர் இனத்தை அழித்தொழிக்க நினைக்கும் எவருக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் ஒரு முற்றுப்புள்ளியாக அமைய வேண்டும் என்பதே பலரினுடைய எதிர்பார்ப்புமாகும்.